எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஹென்னாவை யூஸ் பண்ணி, அதாவது மருதாணி பவுடரை யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து சில்கி ஸ்மூத்தான ஹேர் ஆட்டும், அப்புறமா நமக்கு வந்து கிரே ஹேர், ஒயிட் ஹேர் இருந்துச்சுன்னா அந்த ஹேரையும் ப்ரௌன் கலராக எப்படி மாற்றலாம் அப்படின்னு உள்ள வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாரத்தில் 6 நாட்கள் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் தவறாமல் பாருங்கள். வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டான டேஸில் எல்லாம் டெய்லி 2 வீடியோ போடுறேன். மார்னிங்கில் ஒரு வீடியோ, ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் தவறாமல் பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1600க்கு மேலே இருக்குது. ஆனால் வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 கூட வரல. ஓகேவா? அதாவது ரேராக ஒரு சில வீடியோஸில் தான் வந்து 50 தாண்டியே வந்து வியூவர்ஸ் போகுது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகலையா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா, எதுவுமே தெரியலை. நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் ஆல்னு உள்ள ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன், எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் மெனோரா எஸ்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய பேஜ், சேனலோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸை நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள்லாம் பார்க்குறதுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதாவது டைமெல்லாம் வந்து இப்போ ஒரு வீடியோ டெய்லி போடுறதுனால அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் நமக்கு ஒர்க் இருக்கும். ஃபேமிலியில் உள்ளவங்கன்னா தெரியும் ஃபேமிலியில் எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு. அதுவெல்லாம் இப்போ 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப கஷ்டம்தான். நைட்டு தூக்கம்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா கம்மி தான். அப்படி தான் இருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுனால தான் எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் ஜாப். என்னோடய வீடியோஸை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1500 சப்ஸ்கிரைபரை தாண்டி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் தான் என்னை வந்து இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற லைக்லேயே வந்து எனக்கு ஓகே, இவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப பிடிக்குது, அதனால் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்கும். லைக்கில் வந்து எனக்கு வந்து எந்த மணி எதுவுமே வராது. உங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மணியும் போகாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதில் நல்லது தான் நடக்குது. ஓகேவா? வீடியோஸ் பார்க்குறதுனால அதில் வந்து உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் அறிய முடியுது. ஒரு ப்ராடக்டை வந்து ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணுறது, ஓகேவா? உங்களுக்கு இதில் பெனிஃபிட் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுனால எனக்கும் பெனிஃபிட் இருக்கும். அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய பேசிட்டு ஓகே, என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மள பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒயிட் ஹேர்ன்னு சொல்கிறது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாக ஆயிடுச்சு. ஓகேவா? முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா வந்து ஒயிட் ஹேர் வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. சின்ன வயசில் ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி, ஓகேவா, அதுக்கு முன்னாடியே வந்து ஒயிட் ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிருது. மென்னுன்னா இல்லை, விமனுன்னா இல்லை, பாய்ஸ்னால் இல்லை, கேர்ள்ஸ்னால் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒயிட் ஹேர் வந்து காமன் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேர் டையும் யூஸ் பண்ணாதீங்க. அது ஹேர் டை யூஸ் பண்ணினீங்கன்னா, அதாவது இப்போ அந்த ஒயிட் ஹேரை மறைக்கிறதுக்கு நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிளாக் ஹேரும் இந்த கெமிக்கலோட எஃபெக்ட்னால எக்ஸ்ட்ராவாக வந்து ஹேர் 1 2 அப்படி கூடி கூடி எல்லா ஹேரும் வந்து ஒயிட்டாக வந்து மாறிடும். அதனால வந்து 25 இயர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பிரிங்கராஜ் உள்ள ஹேர் ஆயில், ஹைபிஸ்கஸ் உள்ள ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து பிளாக்காக வந்து மாற்ற முடியும். அதாவது நீங்கள் ரெகுலராக அந்த ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி உங்களோட ஹேரை நல்ல முறையில் பராமரிக்கிற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து ரீக்ரோத்தாக வர்றது பிளாக் ஹேராக வரும், ஒயிட் ஹேரும் பிளாக்காக வந்து மாறும். ஓகேவா? இப்போ வந்து 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா ஹேர் டை யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. மந்த்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லது. இல்லை மந்த்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணால் ஒயிட் ஹேர்லாம் நிறைய தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டீங்கன்னா
நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஹென்னா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹென்னானால உங்களோட ஹேருக்கு எந்த பாதிப்பும் வராது, உங்களுக்கு ஒயிட் ஹேரும் வராது. ஓகேவா? இருக்கிற ஒயிட் ஹேரை ப்ரௌன் கலராக மாற்றி உங்களுக்கு வந்து ஒயிட்டாக அது தெரிகிறத விட டார்க் ப்ரௌனாக வந்து தெரியும். எனக்கும் வந்து ஒயிட் ஹேர் உண்டு, அங்கங்கே இருக்கும், அது வந்து ரொம்ப தெரியாது. ஆனால் நான் வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஒருக்கா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து கலரிங் பண்ண, ஒரு முறை இல்லை அடிக்கடி பண்ணுறது. ஆனால் அந்த கலரிங் மெத்தட் வந்து நான் ஒரு நல்ல ஒரு மெத்தடு கிடையாது, அதனால் நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணலை. ஏன்னா நான் வந்து ப்ளீச் பண்ணி தான் கலரிங் வந்து பண்ணினேன். அது வந்து ஆரோக்கியமான ஒரு மெத்தடு கிடையாது, ஹேரை டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் நான் அதை ஷேர் பண்ணலை. நான் வந்து ஒயிட் ஹேரை ஹைட் பண்ணுறதுக்கு ஹென்னாவும் அந்த வேறு கலரிங் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ளீச்சும் பண்ணி அந்த மாதிரி ஹேரில் பண்ணி இருந்திருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன். ஹென்னா எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி மெத்தடில் அப்ளை பண்ணுனா நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஹெல்தியான ஹேராக மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஒயிட் ஹேரு ப்ரௌன் ஹேராக எப்படி மாறும் அப்படின்னு உள்ளதை பற்றி பார்க்கலாம். ஆனால் வந்து ஹென்னா யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஒயிட் ஹேர் வந்து பிளாக்காக மாறாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, மாறாது. ஓகேவா? ஹேரை பிளாக்காக மாற்றுறதுக்கு மெகந்தி மாதிரி இந்த ஹென்னா பவுடர் மாதிரி ஒரு லீஃபோட பவுடர் இருக்குது. அது வந்து தமிழில் அவுரி இலை அப்படி தான் நினைக்கிறேன், அது வந்து சொல்லுவாங்க. அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறதால ஹேர் வந்து பிளாக்காக மாறும். ஆனால் அந்த பிளாக்காக மாறுறதுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சமாக முன்ன பின்ன அப்படி ஆச்சுன்னா கலர் வரவே இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன், ஆனால் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாது. ஓகேவா? அது ரொம்ப அந்த ஸ்மெல்லை வந்து, அதாவது அந்த ஸ்மெல்லுனால தலைவலி அப்படி வரும். ஓகேவா? அதை வந்து நம்ம வைக்க முடியாது, ஏன்னா தலையில் வைக்கிற நேரம் மொத்த ஸ்மெல்லும் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு மொத்தம் நமக்கு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும், ரொம்ப தலைவலி வரும். நான் அதை அப்படியே விட்டுட்டேன், முடியலை. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு, ஒத்துக்காது, நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு ஓகே ஸ்மெல்லுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒத்துக்கும், ஆனால் எனக்கு ஒத்துக்கல. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஹென்னா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ஹென்னாவை எந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் டெமோ கிளிப் இதில் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நான் கைட் பண்ணவும் செய்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பவுல் வேணும். பவுலோட ஹேருக்கு வந்து எவ்வளோ மெகந்தி எவ்வளவு ஹென்னா வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றபடி உள்ள ஒரு பவுல் வேணும். அந்த பவுல் வந்து கிளாஸ்லேயே இருக்கணும், இல்லை பீங்கானில் இருக்கணும். பிளாஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிளாஸ் இல்லைன்னா பீங்கானில் உள்ளது ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ஆனால் மெட்டலில் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதில் எடுத்துருக்கிற ஹென்னா வந்து வீக்கரோட ஹென்னா. இந்த ஹென்னா பவுடர் அந்த பவுலில் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, டீ பவுடரை வந்து நல்லபடியாக பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அப்புறமா அது நல்லபடியாக ஆறணும். ஓகேவா? நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி நம்மளோட மெகந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னா, இல்லை நைட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டுமாரோ நாளைக்கு வந்து மார்னிங் வந்து அதை யூஸ் பண்ணுறது போல் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கூட ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த எக்கு தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஹேர் வந்து சில்கியாக ஸ்மூத்தாக ஆக்குறதே அந்த ஒரு எக்கு தான். அதான் ஒரு மிராக்கிள் இன்க்ரீடியன்ட் அது. அந்த எக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு பாதி லெமன். ஓகேவா? லெமனை வந்து நல்லபடியாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் இருக்கிற சீடை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? லெமன் ஊற்றுறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் ஏதாவது இச்சினஸ் அப்புறமா ட்ராண்ட்ரஃப் இருந்தால் எல்லாமே வந்து மறைஞ்சி போயிடும். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். லெமனும் எக்கும் வந்து சேர்த்துருக்குறோம், அந்த நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இருக்கிறது இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி உள்ள பதத்தில் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஹேரில் வைக்கிற நேரம் கீழே எல்லாம் அப்படியே வடிஞ்சு வராது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஹேரில் வைக்கிற நேரம் நமக்கு ரூட் வரைக்கும் அந்த ஹென்னா இறங்கி போகாது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக
நீங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு தன்மையில் நீங்கள் வச்சுக்கணும். அப்புறமா ஹேண்டை வச்சு அப்ளை பண்ணுறேன்னா நம்ம கையெல்லாம் வந்து ஃபுல்லாக கலர் மாறிடும். அந்த கலர் போகிறதுக்கே எப்படியோ 4 days அது ஆகிடும். அதனால யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த க்ளவுஸ் எல்லாம் நான் ஒரு 100 க்ளவுஸு 30 rupees கிடச்சிது. லோக்கலில் நான் வாங்கினேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணால் கிடைக்கும். க்ளவுஸை நான் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல வந்து எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹென்னா நல்லா படும். ஓகேவா? அந்த மருதாணி நல்லபடியாக ரூட்டு வரைக்கும் நல்லா படும். ஒவ்வொரு இடமா அப்படி எடுத்து ஃபுல்லாக அந்த ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நடுப்பகுதியில் எடுத்தீங்கன்னா அடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக வந்து நீங்கள் செய்கிற நேரம் ஃபுல்லாக வந்து ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் ஹேருக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளிப் எதுவுமே வைக்க வேண்டாம். ஹேர் அப்படியே வந்து செட் ஆகிரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஷவர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு டவல் ஏதாவது வந்து கழுத்தில் போட்டுக்கலாம். அந்த பேக்கு பார்த்தீங்களா, மென்னும் செய்யலாம் விமனும் செய்யலாம். எல்லாருக்குமே பொதுவானது. ஓகேவா? ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் ஹேர் வெட்டாக இருக்குது. இப்போ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சில்கியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஹேரு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும் ஹேரு. என்னோடய ஹேரு நேச்சுரலாகிட்டே ஒத்தையாக தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கும் நேச்சுரலாக உங்களுக்கு இருக்கிற ஹேரை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு படி வந்து ஒரு ஷைனிங், ஒரு க்ளோ, ஒரு சில்கியான சூப்பரான ஹேராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்குனால நம்ம ஹேருக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் பேக்கை 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேவா? அதே இது உங்களுக்கு ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வந்து ஹேரு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹேருக்கு ஒரு ஷைனிங் வேணும், நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தான நல்ல ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரமே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கிட்டு ஹேரை வந்து அப்படியே நீங்கள் வெட்ட அப்படியே விடாமல் நீங்கள் ஃபேன் முன்னாடி ஃபேனை வந்து ஒரு 5ல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வச்சு நல்லபடியாக இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து ஒத்தையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக, அதாவது இப்போ ஒரு சிலருக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஹென்னா அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு மந்த்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் அப்ளை பண்ணின அப்புறமா ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஹேர் பேக் வந்து மென்னுக்கும் விமனுக்கும் 2 பேருக்குமே பொதுவானது. ஆனால் நீங்கள் இந்த ஹேர் பேக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னே வந்து நீங்கள் ஒயிட் ஹேருக்கு எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட் டைமில் நீங்கள் வாஷ் பண்ணணுன்னு எல்லோ கலரில் தான் அந்த ஹேர் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த ஒயிட் ஹேரு எல்லோ கலரில் தெரியும். கொஞ்சம் நேரம் தாண்டினதுக்கு அப்புறமா அது வந்து ஆரஞ்சு கலரில் மாறும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் அப்படியே மாறி இருக்கும். இதே இது நீங்கள் ரெகுலராக கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் அந்த ஒயிட் ஹேர் வந்து ரொம்ப டார்க்கான ப்ரௌன் கலருக்கு மாறும். ஓகேவா? ஏன்னா வந்து திரும்ப லேயராக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இப்போ வீக்லி ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது லேயராக அந்த ஹேரில் போய் அந்த கலர் வந்து படிஞ்சிக்கும். ஓகேவா? மருதாணி கலர்னால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து லேயராக அப்படியே படிக்கிற நேரம் அந்த ஒரே கலர் இப்போ வந்து எல்லோ ப்ரௌன் அப்படின்னு ஆகி வர்ற நேரம் ப்ரௌன் அப்படியே நம்ம அந்த ஹேரில் போய் படிக்கிற நேரம் அது வந்து டார்க்கான சாக்லேட் ப்ரௌனாக வந்து மாறிடும். ஓகேவா? இது வந்து ரொம்ப நல்ல மெத்தடு. ஹேர் டை யூஸ் பண்ணுறதை விட, அதாவது கெமிக்கலான ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மெத்தடு வந்து சூப்பரான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு. உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.